ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அடிக்கடி காயின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பேக்ல 5 பைசா காயின் இருக்கு, 10 பைசா காயின் இருக்கு, 25 பைசா காயின் இருக்கு. மொத்த காயின் பார்த்தோம் அப்படின்னா 50 ரூபா 300 ரூபா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ள காயினோட ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ 1:2:3, 4:5:6 அந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு 5 பைசா காயின் எத்தனை இருக்கு, 10 பைசா காயின் எத்தனை இருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஃபுல்லா பார்த்தோம்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்ல 25 பைசே, 10 பைசே, 5 பைசே இந்த 3 காயின்மே இருக்கு. அது என்ன ரேஷியோல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1:2:3. ஸோ இந்த ரேஷியோல இருக்கு. அப்போ ஒரு காயின், 2 காயின், 3 காயின் அப்படி இருக்கலாம். 10, 20, 30 இல்ல 20, 40, 60. ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஆனா பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ 1:2:3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த ரேட் பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபா. இதுல 5 பைசா காயின் எத்தனை இருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு நீங்க எல்லாமே பைசேவா மாத்தணும், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே ருப்பியா மாத்தணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா பைசே ருபி ரெண்டுமே இருக்கு. ஒரு சைட்ல பார்த்தோம்னா 25 பைசே, 10 பைசே, 5 பைசே இருக்கு. இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 30 ருபீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே பைசாவை மாத்திக்கிடும். ஓகே, இப்போ 30 ரூபா அப்படிங்கிறது எத்தனை பைசா? 3000 பைசா, அப்படிதானே? 1 ரூபா அப்படிங்கிறது 100 பைசா. அப்போ 30 ரூபா அப்படிங்கிறது 3000 பைசா. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா 25 பைசே இருக்கு. நம்ம இங்க பைசையில வச்சிருக்கோம். அப்போ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பைசால தான் இருக்கணும். இங்க சப்போஸ் இங்க ருப்பியாவே வைக்கணும் அப்படின்னா இங்க நீங்க இந்த பைசா ருபியா மாத்தணும். ஸோ 25/100 போடணும். ஸோ 25/100 போட்டோம் அப்படின்னா பைசா ருபியா மாறிடுமா? ஓகே, நம்ம இப்போ பைசாலே வச்சுக்கலாம். இங்கேயும் பைசா, இங்கேயும் பைசா தான். இப்போ 25 பைசா எத்தனை இருக்கு? ஒரு ரேஷியோல இருக்கு. ஸோ ரேஷியோ 1:2:3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம 1 1x, 2 2x, 3 3x. ஓகே, இப்போ 25 into x அப்படிதானா? ஸோ 1x x 1 தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 பைசா காயின் எத்தனை இருக்கு? 2 ரேஷியோல இருக்கு. அப்போ அது 2x. அடுத்து 5 பைசா காயின் அது 3 ரேஷியோல இருக்கு. அப்போ 3x. ஸோ அவ்வளவுதான். இப்போ நீங்க x கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்போ நம்ம டோட்டல் பண்ண என்ன வரும்? 25 into x 25x, 10 into 2x 20x, 5 into 3x 15x equal to 3000 பைசா. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 60x equal to 3000. x is equal to அடிச்சோம் அப்படின்னா 50. x 50 கண்டுபிடிச்சிட்டோம். நான் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஸோ 5 பைசா காயின் பற்றி தான் கேட்டிருக்காங்க. இங்க 5 பைசா காயின் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை மட்டும் எழுதிக்கோங்க இந்த பக்கம். 5 into 3x. எக்ஸுக்கு வேற 50 போட்டோம் அப்படின்னா 3 into 50. ஓகே, இப்போ 5 into 3 into 50 பண்ணோம் அப்படின்னா 750. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம எல்லாமே பைசால தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது 750, 750 பைசே. நமக்கு 5 பைசே காயின் எத்தனை வேணும் அப்படிங்கிறத இங்க கேட்டிருக்காங்க. அப்ப 750 நீங்க 5ஆல அடிச்சீங்க அப்படின்னா எத்தனை 5 பைசா காயின் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா மொத்தம் 750 5 பைசா. அப்ப அதை 5ஆல அடிச்சீங்க அப்படின்னா எத்தனை 5 பைசா காயின் இருக்குங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை அடிச்சோம் அப்படின்னா 150. ஸோ 5 பைசா காயின் 150 இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ இன்னொரு சம் கேட்பாங்க. ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் பேக்கன் கேட்பாங்க. அப்படின்னா டைம் பேக்கன் கொடுத்துட்டு ஸ்பீடு கேட்பாங்க. ரேஷியோல இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி கேட்டாலுமே நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டினை பாருங்க. The speed of 3 cars are in the ratio 2:1:3. The ratio between the time taken by them to travel the same distance. ஓகே, இப்போ அந்த 3 காரோட ஸ்பீட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 2:1:3. அதோட டைம் பேக்கன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்துருங்க. 1/2, 1/1, 1/3. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6. ஸோ 3க்குமே பொதுவாக 6 தான் வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3:6:2. ஸோ இதுதான் ஆன்சர். 3:6:2. 6 ஏதாவது காமனாக வரும், நம்ம விட்டுடலாம். 3:6:2 தான் இதோட ஆன்சர்.
ஓகே. ஸோ நம்ம வந்து எல்லா சமயம் பார்த்தோம்னா ப்ரீவியஸில் கேட்டாலும் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டே வரோம். அது போக வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய எல்லா சமயம் வந்து போட்டே வரும். ஸோ எந்த ஒரு சமயம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.